நான் ஒரு கிறிஸ்தவ பெண், ஒரு ஸ்ட்ராங்கான கிறிஸ்தவ பெண். கிறிஸ்தவர்களுடைய பைபிள்ல பழைய ஏற்பாடு, அதாவது உலகம் உருவானதுல இருந்து இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடுல ஒரு இடத்துல கூட ஒரு கிறிஸ்தவ நாடு அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல, ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் நாடுன்னு ஒரு விஷயம் இல்ல. ஆனா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஒரு வசனம் பைபிள்ல பழைய ஏற்பாடுல. நீங்க ஒரு விஷயம் இந்துக்களா இருக்கிறவங்களோ கிறிஸ்தவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய மதத்தை சார்ந்து வேற ஒருத்தங்க உங்களுக்காக சில கிளாஸ் எடுக்கிறேன்னு உள்ள வந்தா, உங்களுக்கு நான் பைபிள சொல்றேன்னு வராங்களோ இல்ல பிரியாணி கொடுக்கறேன்னு வராங்களோ, எப்படி உள்ள வந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது வேண்டாம். உங்களிடத்துல இருந்து எனக்கு எந்த விதமான உதவியும் வேண்டாம். எங்களுடைய பகவான் இருக்கிறார், நாங்க பாத்துக்கிறோம். என்னைக்கு ஒரு இந்துக்கள் நிற்கிறீர்களோ இந்த ஒத்த தேசமாவது காப்பாற்றப்படும். இந்த இந்துக்கள் நம்ம என்ன பண்றோம், நான் கன்வெர்ட் ஆகிறேன், எல்லாமே நீங்க முஸ்லிம் தேசமா வாங்க, கிறிஸ்தவ தேசமா வாங்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என்னுடைய மதத்தை பற்றி புரிதல் இல்லை, ஒரு பற்று கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சிறுபான்மை அணி, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இவர்களுக்கான ஜெயின்ஸ் மாரோடு இவர்களுக்கான ஒரு அணியுடைய மாநில தலைவியா நான் முஸ்லிம்கள் எல்லாருக்குமே மாநிலத்தில் அந்த சார்பில் நான் சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம தமிழகத்துல இந்து கடவுள்களையும் இந்து தெய்வங்களையும் இந்து மதத்தையும் பழித்து ரொம்ப கலாச்சு நிறைய படங்கள் வந்திருக்குது. இப்ப சமீபம் அந்த மூக்குத்தி அம்மன் மீனாட்சியில இருந்து அதுக்கு முன்னால வரைக்கும் எல்லாமே இந்து கடவுள்களை கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி இப்படி நிறைய வந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் இந்த தமிழகத்தில் இந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இந்து மதத்தவர்களும் எந்த கட்சியினரும் இதை நம்ம சொல்லல.